இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா புத்தர் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். என்னடா இவன் தமிழ்நாட்டில் இருந்துட்டு புத்தர் கோயில்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்தியாவிலே ரொம்ப கம்மியான கோவில் தாங்க இருக்குது. அதுவும் நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிற ஒரே புத்தர் கோயில் இந்த புத்தர் கோயில் தாங்க. வாங்க போய் பார்ப்போம். போகிறோம்னா கரெக்டாக புத்தர் கோயில் தான் போக போகிறோம். புத்தர் கோயில் எங்கே இருக்குன்னா சங்கரங்கோயிலேருந்து புளியங்குடி போகிற ரோட்டில் இருக்குது. கரெக்டாக நம்ம சங்கரங்கோயிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர், 4 to 5 கிலோமீட்டர் நம்ம வடக்கு புதூர் தாண்டி இருக்கு. இந்த மண் ரோட்லேருந்து நேராக நீங்கள் போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு புத்தர் கோயில் தெரியும். மெயின் ரோட்லேருந்து பார்த்தாலே உங்களுக்கு அந்த கோபுரம் இருக்கிறது தெரியும். ஆக்சுவலாக இதில் 2 கேட் இருக்குது. அங்கே ஒரு கேட் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு கேட் இருக்குது. 2லேருந்து எப்படினாலும் நீங்கள் வரலாம். இதுதான் மெயின் கோவில். உள்ளே வந்த உடனே லெஃப்ட் சைடில் வந்து இங்கே ஒரு கோவில் மாதிரி சின்னதாக இருக்குது. இங்கே ஆக்சுவலாக நம்ம பிள்ளையார், அப்புறம் சிவன், அப்புறம் சென்டரில் வந்து புத்தர். அப்புறம் லெஃப்ட் சைடில் இங்கேயும் ஒரு சாமி இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு சாமி இருக்குது, அப்புறம் பின்னால் ஒரு அரச மரம். அப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து அவங்க தங்கியிருக்கிற மாதிரி ஒரு குவார்ட்டர்ஸ் மாதிரி இருக்குது. வந்தீங்கன்னா இங்கே வந்து புத்தா ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. அதுக்கு பின்னால் வந்து புத்த கயாவின் போதி மரம்னு போட்டிருக்காங்க. ஆனால் இது அரச மரம் தான். இந்த மரத்தை நம்ம கூகுள் லென்ஸில் ஃபோட்டோ எடுத்து பார்த்தா சாண்டல்வுட்டுன்னு போட்டிருக்கு, ஒயிட் சாண்டல்வுட்டுன்னு போட்டிருக்கு. எங்களுக்கு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்டில் போடுங்க. அப்படியே கோவிலுக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இங்கே வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க. டைமிங் எப்போன்னா மார்னிங் 4:30லேருந்து 6 o'clock வரை, அப்புறம் ஈவினிங் 4:30லேருந்து 6 o'clock வரை. இந்த புத்தர் கோயில் கட்டப்பட்ட இடம் ஒரு ஆளோட தனிப்பட்ட இடம்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த வீடிருப்புங்க ஊரை சேர்ந்தவர் தாங்க முத்தையா. அவரோட தனிப்பட்ட இடமான 5 ஏக்கர் இடத்த தானமாக கொடுத்து தாங்க இந்த புத்தர் கோயில் கட்டப்பட்டது. அது மட்டும் இல்லைங்க, ஜப்பானில் இருந்து புத்தரோட அஸ்தியை எடுத்துகிட்டு வந்து நம்ம சங்கரங்கோவில் கோமதியம்மன் சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அந்த அஸ்தியை எடுத்து இந்த கோபுரத்து மேலே வச்சுருக்காங்கங்க. ப்ரேயர் முடிச்சுட்டு வந்தாச்சு. உள்ளே வந்து ப்ரேயரில் உட்காந்துருந்தது வந்து நல்லா செம்ம பீஸாக இருந்துச்சு. கீழே வந்தீங்கன்னா ஒரு இங்கே ப்ரேயர் முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்தீங்கன்னா அப்படியே இந்த சைடில் வந்தீங்கன்னா இந்த சைடில் பெருசாக ஒரு கல் ஒன்று இருக்குது. அந்த கல்லில் லாங்குவேஜில் போட்டிருக்காங்க, என்ன நமக்கு மீனிங் தெரியல. பாருங்கள், இடமே வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த கல்லில் போட்டிருக்க லாங்குவேஜ் வந்து சைனீஸ் லாங்குவேஜ். ட்ரான்ஸ்லேட்டில் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன் அதில் என்ன போட்டிருக்காங்கன்னு. ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் ப்ரேயர் நடக்குது. அப்படியே நீங்கள் இந்த சைடாக வந்தீங்கன்னா இதுதான் வந்து புதுசாக கட்டின அந்த கோபுரம். இதோட ஹைட்டு தான் 120 feet.
ஆக்சுவலாக அந்த பெரிய கோபுரத்துக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு கோபுரம் இருக்குது. அதில் என்ன இருக்குதுன்னு அங்கே போய் பார்ப்போம். சின்னதாக ஒரு கோபுரம் மாதிரி இருக்குது. என்னது இருக்குதுன்னு போய் பார்ப்போம். ஆக்சுவலாக இதுவும் ஒரு புத்தர் சிலை தான். எல்லா ரிலீஜியன் பீப்புளும் இங்கே வரலாம். இங்கே ஒரு முஸ்லீம் கப்புள்ஸ் போய்கிட்டு இருக்காங்க. இந்த கோபுரத்துக்கு அப்படியே லெஃப்ட் சைடில் இந்த அடிக்கல் போட்டிருக்காங்க. இந்த அடிக்கல்லில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்தையா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நேம் போட்டிருக்குல்ல. ஆக்சுவலாக இவரோட சொந்த இடம் 5 ஏக்கர் இடத்த தான் இவர் வந்து கொடுத்து இந்த கோயிலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண கொடுத்துருக்காரு. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 9/9/2001 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கந்தஸ்டிகாசம் போட்டுருப்பாங்க. இந்த சைடாக வந்தால் தான் இது இன்னொரு கேட். இந்த கேட் வழியாகவும் வரலாம். உள்ளே போகும்போது ஷூஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு போகும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கோபுரத்தோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 120 அடி, அதாவது 120 ஃபீட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோபுரத்தை கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் கிட்ட ஆச்சுங்க. நாங்கள் எப்போ இந்த புத்தர் கோயிலுக்கு போனோம்னா ஈவினிங் ஒரு 4:30 மணிக்கு மேலே போனாங்க. போன டைமில் க்ரௌடும் அந்த அளவுக்கு இல்லை. உள்ளே வந்து சரியான அமைதியாக இருந்துச்சுங்க. வந்தீங்கன்னா இங்கே ஒரு புத்தர் சிலை இருக்கும். அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா இது ஒரு ரவுண்டாக ஒரு சுற்றி வர பிரகாரம் மாதிரி இருக்கும். அப்படியே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இது எல்லாமே ஃபுல்லுமே கல் தான். ஃபுல்லுமே கல்லில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த இது கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 2024 இப்போ தான் இந்த இதை ஓப்பன் பண்ணாங்க. இங்கே ஒரு புத்தர் இந்த இது வந்து படுத்துருக்கிற மாதிரி இருக்குது. இது ஃபுல்லுமே கல்லில் தான் பண்ணியிருக்காங்க. அப்படியே நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் ஃபுல்லுமே மலை தான். ஆக்சுவலாக ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் இந்த மலைக்கு வந்திருக்கேன். இந்த மலைக்கு நீங்கள் இந்த சைடு வழியாக அப்படி ஏறி போனீங்கன்னா இது டாப்பில் வந்து ஒரு சிவன் அப்புறம் ஒரு அம்மன் சிலை இருக்குது. ஆக்சுவலாக அது இன்னும் கமர்ஷியல் ஆக்கலை. ஆனால் மேலே மலைக்கு மேலே வந்து ஒரு சிவன் சிலையும் ஒரு அம்மன் சிலையும் இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஒரு குடிசை மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் ஒரு வைத்தியசாலை மாதிரி ஒரு வைத்தியர் வந்து நம்ம மூலிகை அதெல்லாம் வச்சு வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இது நான் வந்து 4 இயர்ஸ் ஆச்சு. இப்போது அது பண்ணுறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா சரியான காற்றுங்க. இந்த பக்கம் அப்படியே ஒரு சவுண்டு கூட இல்லாமல். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீசன் வேறு, சரியான கிளைமேட் வேறு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளவுடியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. இது வழியாக அப்படி நேராக ஏறினீங்கன்னா மேலே ஒரு ஆக்சுவலாக இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா புத்த சிலையே தொடாதீர்கள்னு போட்டிருக்காங்க. இங்கே யாரும் வர்றவங்க தயவு செஞ்சு இதெல்லாம் தொடாதீங்க. இங்கே கஷ்டப்பட்டு இதை பராமரிச்சுட்டு வராங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குது. ஆக்சுவலாக டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 5:45 இந்த டைமிங் இருக்கும். இந்த டைமிங்கில் வாங்க. வரதா இருந்தால் 5:30க்கு மேலே அந்த டைமிங்கில் வாங்க. உள்ளே வந்து வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஓரமாக இங்கே உட்காந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் மெடிடேட் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஹார்ன் சவுண்டோ ஒரு இண்டிகேட்டர் சவுண்டோ எதுவுமே இல்லை. இது வந்து அப்படியே இதுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்குது.
கல்லாக கொண்டு வந்து கல்லை தான் ஃபுல்லாமே செதுக்கிறாங்க, நல்லா செதுக்கி வச்சுருக்காங்க. இது இந்த கோயில் வந்து 5 ஏக்கர் இடத்துல இருக்குது. டோட்டல் இந்த கோயிலோட இடம் பார்த்திங்கன்னா 5 ஏக்கர். அப்புறம் இது என்ட்ரிலாம் ஃப்ரீ தான். இங்கே வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே உள்ளே வந்துக்கலாம். அப்புறம் கார் நிப்பாட்டுறதுக்கு கார் பார்க்கிங்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இடம் நல்லா பெரிய இடமா தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து நீட்டாக இருந்துக்கோங்க. அந்த பேப்பர்ஸு சருகத்தால் இதெல்லாம் போடாதீங்க. உள்ளே ஃபுல்லாமே செம நீட்டாக வச்சுருக்காங்க கோவில். அப்புறம் இங்கே இருக்க ஸ்டாச்சு இதெல்லாம் தயவு செஞ்சு தொடாதீங்க. ஃபுல்லாமே அதை நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க. 2 என்ட்ரன்ஸ் இருக்குது ஆக்சுவலாக இங்கே. அது ஒரு என்ட்ரன்ஸு, அப்புறம் அந்த சைடு இன்னொரு என்ட்ரன்ஸு. வந்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் மாதிரி இதுலேயும் நீங்கள் சுற்றி வரலாம். பார்த்தீங்கன்னா இது செகண்ட் ஃப்ளோர் மாதிரி இதுலேயும் நீங்கள் எப்படி சுற்றி வரலாம். அப்புறம் ஃபுல்லாக சுற்றி உங்களுக்கு ஃபுல்லாக எதுவுமே வீடு எதுவுமே இப்போதைக்கு இல்லை. சரியான பிளேஸ். அப்படி ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி வந்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு சும்மா எம்டி ஸ்பேஸாக தான் இருக்கும். ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்காது. ஃபுல்லுமே எம்டி ஸ்பேஸ் தான். அவங்களுக்கு ஸ்டாச்சு எதுவும் இருக்காது. செகண்ட் ஃப்ளோரில் தான் உங்களுக்கு 4 எண்ட்லேயுமே 4 ஸ்டாச்சு இருக்கும். இன்னும் ப்ரேயர் நடந்துகிட்டு தான் இருக்குது. இன்னும் ப்ரேயர் முடியலாம். உங்களுக்கு சவுண்டு யாருக்குன்னு கேட்கும். ப்ரேயர் நடந்துகிட்டு தான் இருக்குது. நீங்கள் சங்கரங்கோயிலில் இருந்துட்டு ஒரு 4:30 5 o'clock மேலே எங்கேயாச்சும் போகணும், அங்கே டைம் பாஸ் பண்ணோம் ஃபேமிலியோட, ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நீங்கள் எங்கேயுமே போக வேண்டாம். டேரெக்டாக இங்கே வந்துடலாம். சங்கரங்கோயிலேருந்து பைக்லேயோ கார்லேயோ வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு 10 to 15 minutes தான். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கோவிலுக்கு இவங்க தான் வரணும், இவங்க தான் வரக்கூடாது அப்படின்லாம் இல்லை. எல்லா ரிலீஜியன் பீப்புளும் இங்கே வரலாம். ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அப்படின்லாம் கிடையாது. யாருனாலும் இங்கே வரலாம். ஆக்சுவலாக இந்த வழியாக நீங்கள் வந்தீங்கன்னா உங்களால் காரை உள்ளே கொண்டு வர முடியாது. இப்போ தான் வந்து ஆர்ச் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. 6 months முன்னாடி ஆர்ச் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் காரை வந்து வெளியே நிப்பாட்டி அங்கேருந்து நீங்கள் நடந்து வர்ற மாதிரி தான் இருக்கும். இதுதாங்க நான் சொன்ன ஆர்ச்சு. இப்போ அது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறதுனால இந்த ஆர்ச் வழியாக நம்ம உள்ளே வர முடியாது. இவ இருக்கால்ல, இவ வந்து நம்மளோட செருப்பை தூக்கி போயிட்டா. அப்புறம் நம்ம ப்ரோ தான் இதை கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்தார். புத்தர் கோயிலுக்கு அப்படியே நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் மகாத்மா காந்தி மியூசியம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இங்கே வந்து காந்தியோட சிலையை வந்து வச்சுருக்காங்க. இப்போதைக்கு இன்னும் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகலை. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இது இருக்குது. ஆக்சுவலாக அந்த புத்தர் மேலே அந்த கோவில் பெரிய கோபுரத்தை கட்டின அவரே தான் இதுக்கும் ஃபவுண்டரு, ஸ்ரீ முத்தையா அப்படிங்கிறவங்க. வீரிருப்பு. இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 23/9/2023 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காந்தி சிலை இந்த இருக்குது. இன்னும் அந்த ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் முடியலை, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. நம்ம செருப்பை தூக்குனா அவள் தான் இவரோட செருப்பையும் தூக்கிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். இவர் செருப்பு இல்லாமல் ரொம்ப நேரமாக சுற்றிக்கிட்டு இருந்தார். அப்போ நம்மகிட்ட கேட்டார், செருப்பு எங்கேயாச்சும் பார்த்தீங்களா, இந்த டாக் தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு. நான் மெயினில் அப்படியே நடந்து வந்தோம். நாய் எங்கே ஸ்லிப்பரை போட்டிருக்கேன்? நல்லா குட்டியை ஓட அட்டோலியை பண்ணிக்கிட்டு இருக்கேன். வந்துச்சானா? இல்லை, அங்கே இருந்துச்சு. நீங்கள் உள்ளே போய் இந்த ஓரத்தை ஓட்டி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த புத்தர் கோயிலுக்கு நீங்கள் வரணும்னா தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவிலேருந்து புளியங்குடி போகிற ரோட்டில் கரெக்டாக வடக்குப்புதூர் தாண்டினோடனே ரைட் சைடில் புத்தர் கோயில்னு போர்டு அவங்களே வச்சுருப்பாங்க. அது வழியாக வரலாம். அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து இந்த கோவிலோட லொக்கேஷனை கரெக்டாக பின் பண்ணுறேன், வந்துடுங்க. அதே மாதிரி நீங்கள் வர்றதா இருந்தால் ஈவினிங் டைமில் வாங்க. மரங்கிற உளுந்த போட்டு தள்ளி
ஏங்க ப்ரேயர் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 o'clock ஆரம்பிச்சு 6 o'clock வரைய இல்லை இங்கே போம் இப்போ எடுப்போம் ப்ரோ நீங்கள் எப்படி கிராஸாக போங்க சரியா இல்லை அந்த 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 இல்லை ப்ரோ அந்த சிலை இருக்குல்ல அதை நோக்கி போங்க செலக்ட் ப்ரோ இதில் வச்சுருக்காரு பேர் என்ன ப்ரோ நீங்கள் கட் பண்ணாமல் இது பண்ணி வச்சிங்களா பாஸ் பண்ணி வச்சிங்களா வீடியோவை அப்படி பண்ணாதீங்க ப்ரோ அப்படி எப்படி கட் பண்ணுவீங்க கஷ்டமாக இருக்கு ப்ரோ அது உங்களுக்கு ப்ரோ இங்கேங்க இங்கேருந்து அப்புறம் அங்கே போய் ஒரு ஷாட் விலைக்க நடுவில் போய்ங்க மேலே வந்தீங்கன்னா இது ஒரு புத்தர் பாஸ் ஆக்சுவலாக இந்த பிளேஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஏக்கரில் சுற்றி கட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு இது இதாகி போச்சு கட் பண்ணல இது ட்ரூ கலர் வந்துச்சு இந்த இடம் ஃபுல்லாக சுற்றி இடம் வந்து 5 ஏக்கர் இடம் இருக்குது சுற்றி. இல்லை இந்த கோயில் சுற்றி இருக்குது 5 ஏக்கரில் அது அமைஞ்சிருக்கு. கோயில் வந்து 5 ஏக்கரில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. போங்க அப்படியே சொல்லுங்கள். இந்த கோயில் வந்து 5 ஏக்கர் இடத்துல இருக்குது. இதுக்கு என்ட்ரிலாம் ஃப்ரீ தான். ஆனால் இதை நடத்துகிறது வந்து ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் தான் நடத்துகிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு உள்ளே வந்து எதையுமே அசுத்தப்படுத்தாமல் ஓரளவுக்கு க்ளீனாக வச்சுக்கோங்க. இந்த டைமிங்கில் வாங்க. இந்த டைமிங் தான் உங்களுக்கு சூட்டபிளான டைம். நல்லா காற்று நல்லா அடிச்சுட்டு இருக்குது. அதாங்க டைம் 6:15 6:30 கிட்ட ஆயிடுச்சு. ப்ரேயர்லாம் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.